ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே பரிசுத்த சேனை காவலர்கள் ஊழியர்கள் சார்பாக நடத்தப்படுகிற அதிகாலை ஜபத்துக்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன். இந்த அருமையான ஜப நேரத்தில் இந்த ஜபிக்கும்படி வார்த்தைகளை கேட்கும்படி கடந்து வந்திருக்க யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை கூறுகிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு என்னவென்றால் சோத்திரம். நாம் இந்த உலகத்துல ஜெயம் கொண்டவர்களாய் நாம் காணப்படும், ஜெயம் பெற்றுக்கொள்ளார்கள். ஏனென்றால் உலகம், மாம்சம், பிசாசு இந்த மூன்றும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எதிராய் இருக்கிறது. இந்த நாட்களில நாம் இந்த உலகத்துல இவைகள் எல்லாம் ஜெயித்தவர்களாய் காணப்படும் போதுதான் இயேசுவோடு கூட நாம் அமர முடியும். வேதத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடனே கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று இயேசு சொல்கிறார். அருமையான சோத்திரம். ஜெயம் கொண்டவர்கள் இயேசு ஜெயம் கொண்டு இந்த நாட்களில பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஜெயம் கொண்டார். இந்த உலகத்தில் அவர் வந்தார், 33 வருஷம் ஜீவித்தார், உலகத்தில் ஜெயம் பெற்றார். உலகத்தில் ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். நாமும் இவ்விதமான ஒரு ஜெயம் பெற்றவர்களாக காணப்படத்தக்க ஒரு வழியை ஏற்படுத்தி அவர் சென்றிருக்கிறார். இயேசு மீண்டும் சீக்கிரமாக வரப்போகிறார் சீக்கிரமாக. அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. நினையாத நேரத்தில் இயேசு மீண்டும் வருவார். எதற்காக வருகிறார்? நம்மை அவரோடு கூட உட்கார செய்யும்படி எடுக்கும்படி வரப்போகிறார். 1 தெசலோனிக்கர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 16ஆம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்தில் இறங்கி வருகிறார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாவது எழும்புவார்கள். பின்பு உயிரோடு நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களை மேல் எடுத்துக் கொள்ளப்படுவோம். எப்போதும் அவரோடு கூட இருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான அப்ப இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். வரும்போது பாருங்க சோதரம், நாம் நாட்களில் ஜெயம் பெற்றவர்களாய் காணப்படுவோம். அந்த உலகத்துல ஜெயம் பெற்றவர்களாய் காணப்படும். கர்த்தர் நம்ம எடுத்து அவரோடு கூட உட்காரும்படி நம்ம அமர செய்வார். ஜெயம் பெற வேண்டும். ஜெயம் ஏனென்றால் உலகத்துல இயேசு சொல்கிறார், உலகத்தில் நமக்கு பயங்கரமான போராட்டங்கள் உண்டு. யோவான் 16ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனத்தின் பின்பகுதியில் வாசிக்கிறோம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். சோதர், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்கிறார். திடன் கொள்ளணும். உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த நாட்களில் அருமையான சோதரம் ஆண்டவர் மேல் வச்சு நம்பிக்கையில் உறுதியா இருக்கும். திட்டம் என்ன? உறுதியா இருக்கணும். நீ உறுதியா இருக்கும். நம்பிக்கையில் உறுதியா இருக்கும். திடங்கள் பயப்படாத. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன்கொள், நான் உலகத்தை செய்ய. ஆண்டவர் இயேசு நமக்காக முன்னதாக ஜெயம் பெற்றவுடன் இன்றைக்கு நாட்களில ஒரு பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த இயேசு மீண்டும் அவருடைய பிள்ளைகளை நாம ஜெயம் பெற்றவர்களை அழைக்கும்படியாக எடுத்துக்கொள்ளும்படி வரப்போகிறார். இந்த நாட்களில் நீங்களும் நானும் ஜெயம் பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். இது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அப்படின்னா நம்ம ஜெயம் பெற வேண்டும் என்றால் முதலாவது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, முதலாவது சுத்த வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் ஜெயம் பெற வேண்டும் என்றால் உலகத்துல முதலாவது யோவான் 1:12 வாசிக்கிறோம். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் இதை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தான்னு சொல்லுவோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும். தேவனுடைய பிள்ளை. அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படி நாமத்தின் விசுவாசம் உள்ளவரை அவர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு ஏற்றுக்கொள்ளும். இன்னைக்கு அந்த உலகத்துல எவ்வளோ பிரசங்கங்கள் நடக்கிறது, எவ்வளோ ஊழியங்கள் நடக்கிறது, சபைகள்ல திரளான ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அவர்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருப்பார்களா என்பது சந்தேகமா இருக்குது. ஏன்னா உலகத்தின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கே இன்றைக்கு அநேகர்
சபைகளுக்கு கூடி வருவதை பார்க்கிறோம். இன்மைக்காக மாத்திரம் ஒருவன் தேவ சமூகத்தில் வருவான், பரிந்துரைக்கப்பட்ட நிலைமையில காணப்படுவான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆகினால் அருமையானுடைய சோதரும் இந்த நாட்களில ஜெயம் பெற்றவர்களாய் காணப்படும். அப்படியானால் அதாவது இயேசுவின் நாமத்தின் விசுவாசம் கூட அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 1:12 வாசிக்கிறோம். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக முடிக்க நமக்கு அதிகாரம் கொடுத்தான்னு சொல்லப்படும். தேவனுடைய பிள்ளைகளாக முதலாவது. ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் பெற வேண்டும் என்றால் ரெண்டாவது நாம் என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தையில விசுவாசமா இருக்கும். இயேசு வார்த்தையில விசுவாசமா இருக்கும். இயேசு வார்த்தை எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம். அவருடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதுமாக இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை வார்த்தையில இன்றைக்கு அவருடைய வேதம் முழுவதும் அவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு பிறக்கிறதுக்கு முன்பு ஆவியானவர் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு பிறந்த பின்னும் உள்ள நடந்தவையெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அருமையானவர்களே, இயேசுடைய வார்த்தையில விசுவாசம் வைத்த விசுவாசம் அநேக இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று நாம் இருக்கிறோம். வார்த்தையில நமக்கு இயேசு வார்த்தையில விசுவாசிக்கிறோமா? அவருடைய வார்த்தை வல்லமை உண்டு என்பது விசுவாசிக்கிறோமா? ஒரு சம்பவத்தை வேதத்துல எழுதப்பட்டிருக்கு பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 5 முதல் 10 வசனம் வரை வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரம் இயேசு கப்பர்நகூமுக்கு திரும்ப வந்த போது 100க்கு அதிபதி எனப்பட்டதான ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் வருகிறார். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான் என்று வேண்டிக் கொள்கிறான். இயேசுக்கு கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசு இடத்தில் வர்றான். ஆண்டவரே என்று கூப்பிடுகிறான். தாழ்மையோடு கூட கூப்பிடுகிறான். ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான் என்று வேண்டிக் கொள்கிறான். இயேசு அதுக்கு சொல்றாரு, நான் உன் வீட்டில் வந்து அவனுக்கு சுகம் வருவேன், நான் உன் வீட்டுக்கு வருவேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த 100க்கு அதிபதி என்ன சொல்றான்? அவன், ஆண்டவரே, நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல என்று தாழ்மையோடு கூட சொல்றான். ஐயா, நீர் ஒரு உலகத்தின் அதிபதி, உலகத்துல ஆண்டவரே கர்த்தாவை உருவாக்கினவர், நிறைய வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி இல்லையா? நான் ஒரு 100க்கு அதிபதி, எனக்கு என் கைக்குள்ள 100 பேர் வேலைக்கு இருக்கிறாங்க, ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஒருவனை போகும் என்றால் வருகிறான், வா என்றால் வருகிறான், இதை செய்கின்றால் செய்யறான். அப்படியெல்லாம் பட்ட அதிகாரத்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் நான் நீரடி வீட்டுக்கு வரப்பா. தாழ்மையா தாழ்மையா சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, இவன் சொல்றான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல், வார்த்தையில உனக்கு ஒரு விசுவாசம், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்ற. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு வரும்போது அவர் பின்பற்றி திரளான ஜனங்கள் வருவாங்க. அவ்வளவு கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவரை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லையே என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறார். திரளான ஜனங்கள் இன்னைக்கு திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றுறாங்க, இயேசுவத்தில் வருகிறாங்க, நன்மைக்காக வருகிறாங்க, தேவைக்காக வருகிறாங்க. ஆனால் அநேக விசுவாசம் ஏன் அப்படின்னா, இந்த சரீரத்தை காணப்படுறது ஒரு விசுவாசம், வார்த்தையில ஒரு விசுவாசம். தேவனுடைய வார்த்தையில இன்னைக்கு நமக்கு விசுவாசம். எத்தனையோ தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்கு இதில் இருக்குது. எத்தனையோ ஆவிக்குரிய ஆலோசனைகள் வார்த்தைகள் இதில் இருக்குது. ஆவிக்குரிய செயல் வளர்ச்சி அடைவதற்குரிய வார்த்தைகள் இருக்கு. வார்த்தையில விசுவாசம் அல்ல. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் பெற வேண்டும் என்றால், ஒன்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். இரண்டாவது, அவருடைய வார்த்தையில விசுவாசம் வைக்க வேண்டும். வார்த்தையில விசுவாசம் நமக்கு இருக்கணும். மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, சோதரம் விசுவாசத்தை உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தில் அதில் பெருகணும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே இயேசு கிறிஸ்துவில விசுவாசம் வைத்து அதில் பெருக வேண்டும். தோத்திரத்துல பெருகும். தோத்திரம் பண்ணணும். விசுவாசிட்டு வாழ்க்கையில தோத்திரம் பண்ணணும். தோத்திரம் 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 ஜபம் பண்ண மாத்திரம் தோத்திரம் பண்ணணும். அது எல்லாவற்றிலும் தோத்திரம் பண்ணு சொல்ல. 1 சொல்லுங்க 5ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லாவற்றிலும் தோத்திரம் பண்ணுங்கள், இது உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நன்மையானவர்களே, சோத்திரம். நாம் அந்த நாட்கள் எல்லாவற்றிலும் நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும், நஷ்டமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் கத்திருக்கு. யோபுடைய வாழ்க்கையில போய் எல்லாவற்றிலும் தோத்திரம் பண்ணப்படினால இழந்து போனது எல்லாவற்றிலும் இரட்டத்தனையா அவன் பெற்றுக்கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
அப்ப ரெண்டாவது சோதரங்க வாங்க, முதலாவது ஏற்றுக்கொள்ளணும், ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தையில விசுவாசிக்கணும். ஏன்னா நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும். பைபிள்ல வாசிக்கிறபடி 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல பின்பகுதி 4வது வசனத்தில் வாசிக்கும் போது சோத்திரம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம அந்த எவ்வளவுக்கு நம்ம விசுவாசமா இருக்கிறோமோ கர்த்தரிடத்துல, எவ்வளவுக்கு அந்த விசுவாசத்தில் உறுதியா இருக்கு, அந்த விசுவாசம் தான் அந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும். இன்னைக்கு உலகத்தை ஜெயிக்கலை அப்படின்னா முதல்ல உலகம் மாம்சம் பிசாசம் 3 போராடுது. முதல்ல உலகத்தை நம்ம செவிக்கணும். உலகத்துல நம்ம இருக்க அந்த உலகமும் எப்படி இருக்குது வாசிக்கப்பட்டதான சங்கீதம் 12ஆம் சங்கீதத்துல 8வது வசனத்துல வாசிக்கும் போது, மனுபுத்தரில் சண்டாளு உயர்ந்து இருக்கும் போது மார்க்கன் எங்கு சுற்றி தெருவான வேதத்தில் எழுதப்பட்டது வாசிக்க கேட்டோம். இன்னைக்கு மனு சண்டாளு, அதனாலதான் தாவீது சொல்றான் பாருங்க, அந்த 12ஆம் அதிகாரத்தை முதல் வசனத்துல வாசிக்கும் போது, ரட்சியும் கர்த்தாவே மனுபுத்தர்கள் பக்தி உள்ளவன் அற்று போகிறான் என்று சொல்லு. ரட்சிங்கப்பா ஆண்டவரே, ரட்சிங்கப்பா என் தேசத்தை ரட்சிங்கப்பா. காரணம் ஆண்டவரே, மனுபுத்தர் சண்டால உயர்ந்து இருக்கிறானே கர்த்தாவே, சோதரையா எனக்கு உண்மையில் கர்த்தாவே தன் தோழரோடு ஒரு 12ஆம் அதிகாரத்துல சங்கீதம் 12:1-4 வசனங்களை வாசிக்கிறப்ப உண்மையில தோழரோட இச்சதம் பேசுறான் ஆண்டவரே. உலகம் அப்படி இருக்குது. ஏன்னா உலகமும் பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுகிறது, யோபு 9:24 வாசிக்கிறோம், உலகம் துன்மார்க்கனுக்குள்ள விடப்பட்டிருக்குதுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு உலகம் முழுவதும் துன்மார்க்கம் இருக்கிறான். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க, உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுன்னு எழுதப்பட்டிருக்கு. பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, இந்த உலகம், இந்த பொல்லாத உலகத்துல தான் இன்னைக்கு நீங்களும் நான் தேவனுடைய பிள்ளைங்களா நாம் காணப்பட்டு பரலோகவாசிகளாக நாம் காணப்பட்டு பரலோகராஜ் எக்கால சட்டம் துணிக்கும் போது அவருக்கு எதிர்கொண்டு போக இன்றைக்கு ஆயத்தமாய் நீங்கள் நான் காணப்பட வேண்டும் என்றால் முதலாவது ஆண்டவரு நாமத்தை ஏற்றுக்கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைய மாறணும். அது வார்த்தையில நம்ம விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசத்தில் அவர் மேல வைத்து விசுவாசம் இல்லாதபடி தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம். விசுவாசம், உறுதியான விசுவாசம், நம்பிக்கையில உறுதிதான் விசுவாசம். அந்த உறுதியாய் காணப்படணுமா, விசுவாசத்தில் உறுதியாய் காணணும். அப்ப அந்த விசுவாசம் உறுதியா இருக்கும். நீங்க போதிக்கப்பட்டபடி இன்னைக்கு சபையில விசுவாசத்தை பற்றி போதிக்கிறாங்க. எனக்கு அநேக நாம் மற்றவர்களுக்கு போதிக்கிறோம், விசுவாசமாயிரு கர்த்தர் விசுவாசி என்று சொல்லி. அந்த விசுவாசத்துல நீ தோத்திரத்தோடு நீ பெருகணும். அது போது தோத்த ஆண்டவரே உமக்கு சோத்திரம், என் வாழ்க்கையில் இப்படி வந்துட்டு ஆண்டவரே தோத்திரம் ஆண்டவரே, அந்த விசுவாசம் நமக்குள்ள காணும். அப்படிப்படும்போது நாம் செய்யப்பட்டவளா இந்த நாட்களில் காணப்பட முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளை, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் எக்கால சத்தம் தொனிக்கலாம். அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் போது அவரு நம்முடைய பிள்ளை எடுக்கும்படி வருகிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளும்படி வருகிறார். அப்படி எடுக்க வருவதற்கு ஆயத்தமா இருக்கணும். இந்த நாட்கள் நாம் ஆயத்தமா இருக்கணும். அன்னைக்கு நாம் உலகத்தை ஜெயித்தவர்களாய் காணப்படும். நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும். அந்த விசுவாசம் என்ன? இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய நாமத்தின் விசுவாசம் ஏற்றுக்கொண்டு அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அங்க இடம் பரலோக ராஜ்யத்தில், மற்றவங்களுக்கு இல்லை. 2வது அவருடைய வார்த்தையில விசுவாசம் வேணும். 3வது நாம் கற்றுக்கொண்டதான போதிக்கப்பட்ட அந்த விசுவாசத்தில் உறுதியா இருந்து சோத்திரம். 4வது காரியம் என்ன பண்ணுறதுன்னா அந்த சோதரம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசித்தோம். சோதரம் நீங்கள் போதிக்கப்பட்டபடி விசுவாசத்துல உறுதியா இருங்கன்னு சொல்லி 8வது வசனத்துல வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. விசுவாசத்துல லௌகீக கவலையினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை வஞ்சித்து போடாது எச்சரிக்கையா இருக்கு. இன்னைக்கு எச்சரிக்கையா கிறிஸ்தவன் இன்னைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போனா அந்த உலகத்தை ரொம்ப எச்சரிக்கையா ஜீவிக்க வேணும். சொல்லு வாசிட்டு பாருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வருஷம் லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போய்விடாது. எச்சரிக்கையான ஒரு ஜீவி கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படியாதான் ஜெயம் பெற முடியும். ஜெயம் பெற உலகத்தை ஜெயம் பெற்றாதான் இயேசு சொல்றாரு பார்த்தீங்களா, அந்த வெளிப்படுத்து 3:21 பிதாவின் சிங்காசனத்தை நான் ஜெயம் பெற்று நான் பிதாவின் சிங்காசனத்தில் இருக்கிறது போல ஜெயம் பெற்றவர்கள் என்னுடைய சிங்காசனத்துல இருப்பாங்க. அந்த சிங்காசனத்தை செல்வதுதான் இன்றைக்கு நான் பிரயாசப்படுகிறோம், செபிக்கிறோம்.
இந்த உலகம் சீக்கிரத்தில் ஒரு முடிவு வரப்போகிறது. அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பு தேவன் தம்முடைய பிள்ளைகள் எடுக்க வருகிறார். அதனாலுமே அவளே சோத்திரம். நாட்களில் செய்யப்பட்டவர்களாய் காணப்படும் நாட்களில் எச்சரிக்கையாய் நாம் வாழ வேண்டும். மார்க்குடைய ஆலோசனை நடுவாதபடி, பாவிகளுடைய வழியிலே இல்லாதபடி, பரியாச அப்படிப்பட்ட சீவிய நம்முடைய வாழ்க்கையில சங்கீதம் 1 சங்கீதத்தில் வாசிக்கிறபடி வாழ்க்கை எச்சரிக்கையாய் காணப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட அவரை ஏற்றுக்கொள்ளணும். நாமத்து விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையை மாறணும். இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? உலகத்தின் பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? பிசாசின் பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? தோற்றத்தை வைத்து இல்லை. இன்னைக்கு தோற்றத்தை பார்க்கும்போது அநேக தேவ பிள்ளைகளை போல காணப்படுகிறார். உண்மையிலே நம்ம ஏற்றுக்கொண்டுள்ளாய் காணப்படும். அவருடைய வார்த்தையில நமக்கு விசுவாசம் இருக்கிறதா? யோசித்துப்பா. நான் பெற்றுக்கொண்ட கேள்விப்பட்ட போதிக்கப்பட்ட அந்த விசுவாசத்துல இன்றைக்கு உறுதியாயிருந்து எல்லாவற்றிலும் நாம் சோத்திரம் பண்ணுகிறோமா? லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் நம்மை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாய் ஜீவிக்கிறோமா? வாழ்க்கையில நமக்கு ஜெபம் இருக்கிறதா? வேத வாசிப்பு இருக்கிறதா? ஆலய ஆராதனை இருக்கிறதா? சாட்சியா இருக்கிறோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். காலை போல சாட்சியாய் இருக்கிறான். நீ நல்லா ஜெபம் பண்றோம். நம்ம இன்னும் நல்லா ஜெபம் பண்ணணும். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படிப்பட்ட அனுபவத்தில் வரும்போது இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு சொன்னது போல அது வெளிப்பட்டு 3:21 வாசிக்கிறபடி ஜெயம் கொண்டு நான் என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட இருக்கிறது போல ஜெயம் கொண்டு எவனும் என்னுடைய சிங்காசனம் என்னுடைய கூட இருப்பான் என்று சொல்கிறார். ஜெயம் பெற்றவளாய் காணப்படுவோம், ஜீவிப்போம். கர்த்தர் நமக்கு துணையாய் இருப்பார். அது சொல்ற பயப்படாது. உலகத்துல நமக்கு உபத்திரம் உண்டு. உபத்திரமோ ஐயோ இன்னைக்கு உபத்திரமோ உலகம் முழுவதும் பொருளான் கொண்டு கொள்ளுகிற உண்மை இல்லை. இன்னைக்கு உண்மையே கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் எல்லாமே பொய்தான், உண்மை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எப்பக்கத்தில் நம்ம நெருக்கப்படுறோம். பயங்கரமான சூழ்நிலை நெருக்கப்படுறோம். எத்தனையோ ஆலைகள் இன்னைக்கு அடிச்சு நொறுக்கப்படுகிறது பார்க்கிறோம். எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அதிகமாக சோதனம் கஷ்டப்படுவதை நிர்பந்தப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். உலகத்துல ஜெயம் பெறணும்னா இயேசுவே அப்படி விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு வார்த்தையில விசுவாசமா இருக்கணும். அப்படி விசுவாசத்தில் உறுதியாயிருந்து எப்போதும் தோத்திரம் பண்ணணும். ராத்திரி ஜாக்கிரதையா அப்படிப்பட்ட ஜீவியத்துல காணப்படும் போது எக்கால சத்தத்தை அளிக்கும் போது இயேசு இறங்கி வருவார். மரித்து முதலாவது எழும்புவார்கள். பின்பு உயிரோடு நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போகும் மேகங்களின் மேல் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போதும் அவரோடு கூட எழுப்புவோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இந்த வாக்கு நிறைவேற நீங்களும் நாளும் ஜெயம் பெற்றுள்ள காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, அருமையான அதிகாலை ஜெபம் பரிசுத்த சேனை காவலர் ஊழியத்தின் மூலமாய் நடைபெற அதிகால ஜெபத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோயா. ஆண்டவரே, ஜெபிக்கிற பிள்ளைகளை அதிகமாய் கர்த்தர் பலப்படுத்தி பயன்படுத்தி ஆண்டவரே அப்படி ஜெபிக்கும் போது அவருடைய தேவ வார்த்தைகளுக்கு ஜெபிக்கும் போது ஒரு வல்லமை இறங்கும்படியாக ஆண்டவரே ஜெபிக்கிறோயா. இந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இது நாளுக்கு நாள் இந்த ஜெப ஊழியம் பெருகத்தக்கதாக ஜெப வீரர்களை கண்டு நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் மிகவும் பிரயாசப்பட்டு கஷ்டத்தின் மத்தியிலும் எதிரான சூழ்நிலையின் மத்தியிலும் இந்த ஊழியத்தை செய்து வர இந்த ஸ்தாபன தலைவர் பாஸ்டர் ஜெரோமுக்காக அவருடைய மனைவி பிள்ளைகள் குடும்ப ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோங்க. பயன்படுத்துங்க. இன்னும் அதிகமாக கத்த கிருபைகளுக்காக ஒடிசாவில் நடைபெறுகிறதான ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோங்க. இந்த ஊழியத்தை தேவன் காத்துக் கொள்ளுவீராக, பராமரித்துக் கொள்ளுவீராக. ஆண்டவரே, பறந்து காக்கிற பச்சையை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமில் ஆதரவா இருப்பார். அவர் காத்து தப்ப பண்ணுவார், கடந்து விடுவிப்பார் என்று வாக்குப்படி கத்தாம். ஆண்டவரே, இப்படி ஜனத்தின் மேல் கத்தர் ஆதரவா இருந்து கத்தாம். காத்து தப்பு பண்ணி விட்டு வைக்க முடியாது. ஜெபிக்கிற போராடுகள் எல்லாம் பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு அவர்கள் செயலுக்கு இயேசுவின் நாமத்தினால் நாம மகிமைப்படுவது விஷயங்கப்பா. துதிக்கான மகிமை எல்லாவற்றும் செலுத்துகிறேன். ஜனத்தை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.